வணக்கம் மாணவர்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா. இந்த காணொளியில் தமிழ் பாட ஏட்டில் எழுதுதல் குறித்து பார்க்க உள்ளோம். அதாவது பாட ஏட்டின் முதல் பக்கத்தில் எழுத்துகள் என்னும் தலைப்பில் எழுத்துகளின் அறிமுகம் என்று எழுதிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக தமிழ் எழுத்துகள் எத்தனை என்று பார்ப்போம். தமிழ் எழுத்துக்கள் 247 என்பதை எழுத வேண்டும். அதற்கு அடுத்ததாக இந்த 247 எழுத்துகளின் விரிவாக்கம், அதாவது என்னென்ன எழுத்துகள் என்பதை வரிசையாக எழுதலாம். முதலில் உயிர் எழுத்துகள் 12 என்று எழுதுங்கள். அதற்கு அடுத்ததாக அது உயிர் எழுத்துக்கள் 12ம் எவை எவை என்பதை எழுதுதல் வேண்டும். அதாவது அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இதற்கு அடுத்ததாக ஒரு வரி விட்டு உயிர்க்குறில் எழுத்துகள் 5 என்று எழுதி அவை அ, இ, உ, எ, ஓ என்று எழுதுதல் வேண்டும். அதற்கு அடுத்து ஒரு வரி விட்டு உயிர் நெடில் எழுத்துகள் 7 என்று எழுதுங்கள். அதற்கு அடுத்த வரியில் அவை என்னென்ன என்பதை எழுதுதல் வேண்டும். அதாவது ஆ, ஈ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் உயிர் நெடில் எழுத்துகள் ஆகும். அதற்கு அடுத்ததாக மெய் எழுத்துகள். மெய் எழுத்துகளுக்கு உயிரெழுத்துக்களை எழுதி முடித்து ஒரு வரி விட்டு மெய்யெழுத்துகள் 18 என்று எழுதுங்கள். அவை என்னென்ன என்பதை அதற்கு அடுத்த வரியில் எழுதுதல் வேண்டும். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப்பு, இம், இ, இர், இல், இவ், இல், இல், இட், இன். இந்த 18 எழுத்துகளும் மெய் எழுத்துகள் ஆகும். இந்த மெய் எழுத்துகளை 3 வகையாக பிரிக்கலாம். மெய்யெழுத்துகள் 3 வகைப்படும் என்பதை ஒரு வரி விட்டு எழுதுதல் வேண்டும். அவை என்னென்ன என்பதை அடுத்த வரியில் எழுதுங்கள். மெய்யெழுத்துகளின் வகைகள் 3. அவை 1 வல்லினம், 6 வல்லின எழுத்துக்கள் 6. அந்த 6 எழுத்துகள் என்னென்ன என்று பார்த்தால் இக், இச், இட், இத்து, இப்பு, இற்று. அதாவது கசட தபர என்று எழுதி அவற்றின் மேல் புள்ளி வைத்தால் அவையே வல்லின எழுத்துகள் ஆகும். அடுத்ததாக 2வது மெல்லினம். மெல்லின எழுத்துகள் 6 என்று எழுதி அதன் அருகில் இங், இஞ்ச், இன், இந்த், இம், ரன்னகர இன் என்று எழுதுதல் வேண்டும். இந்த 6 எழுத்துகளும் மெல்லின எழுத்துகள் ஆகும். மெல்லின மெய்யெழுத்துகள் ஆகும். அதற்கடுத்ததாக இடையினம். இடையின எழுத்துகளும் 6 ஆகும். அதாவது இ, இர், இல், இவ், இல், இல். இந்த 6ம் இடையின மெய்யெழுத்துகள் ஆகும். இவற்றையும் தமிழ் பாட ஏட்டில் அழகாகவும் தெளிவாகவும் பிழையின்றியும் எழுதி வையுங்கள் மாணவர்களே. எழுதியவற்றை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.